கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. இந்த குசும்பெடுத்த நாம் தமிழர் தம்பிகள் அதை ரிங்டோனா வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சார் இப்ப பேசியிருக்காரு பிரஸ் மீட்ல, நான் இப்ப பாடுற கைது பண்ணு அதே பாட்டை பாடியிருக்காரு சார். பண்ணுங்க சார் கைது. மேஸ்திரி வரார் அப்படின்னு உடனே கவுண்டர் பண்ணி வருவாரு, செஞ்சு நின்று இருப்பாரு. எல்லாரும் துணியை சரி பண்ணிக்கிறோன்னே ஒன்று ட்ரெஸ் இப்படி இப்படி பண்ணுங்க. இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஒருத்தன் போட்டான், அதை வந்து அவன் ட்வீட் பண்றான் சார். அதுக்கு அவனை போய் ராவோட ராவ தூக்கிட்டு வந்து இப்போ நம்ம என்ன பேசுறது? இப்போ பேசுனா சிக்கல்ல மாட்டிப்போம் போலுங்க. பதில் சொல்ற மட்டும் இல்ல, கேள்வி கேட்கறவங்க மாட்டிப்பான் ஃபெலிக்ஸ் மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா கேளுங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருங்க. சிறப்பு. சாட்டை துரைமுருகன் அவரோட கைது, அவர் அந்த பாடிய அந்த பாடல், அதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் இந்த பாடிய பாடல் வெளி உலகத்துக்கு பெருசா தெரியாது. யார் அரசியல் உற்று நோக்கு கவனிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். சார் கைது செய்த பிறகு எல்லா அதிமுக மேடைகளிலும் நிகழ்ச்சிகள் அந்த பாட்டு போடப்படுது சார். இல்ல அவர் பாடியது, அவர் அந்த கவன ஈர்ப்பு கொண்டு வந்தது. எனக்கு அதுல பாதி பாட்டு மனப்பாடமா தெரியும். மனப்பாடமா தெரியும். பாடின தப்பா இல்ல, கைது செய்த பிறகு ஒரு பெரிய வைரலானது பாக்குறோம். சரி, கைது செய்தீங்க. இந்த கைது எப்படி பாக்குறீங்க? இப்ப சீமான் வந்து திருப்பி பாடுறாரு அதே பாட்டை. பாட்டு இப்ப என்ன கைது பண்ணுங்க, என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்றாரு. பண்ணுங்க. நீங்க போனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குசும்பெடுத்த நாம் தமிழர் தம்பிகள் அதை ரிங்டோனா வச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு 30 லட்சம் பேர் வச்சிடறான், இல்ல ஒரு 10 லட்சம் பேர் வைக்கிறான் சார். 10 லட்சம் பேரை பிடிச்சி போட்டுற முடியுமா? இதெல்லாம் ஜஸ்ட் கடந்து போகிற விஷயம். புதுசா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாருன்னா கூட நம்ம வந்து பண்ணலாம். ஆனால் இது வேண்டுமென்றே இந்த கைது நடந்ததாக நான் பார்க்கிறேன். இல்ல, கலைஞர் மீது அவர் ஒரு முன்னாள் முதல்வர், மூத்த தலைவர், தமிழ்நாட்டை 5 ஆண்டுகள் ஆண்டவர், அவரை பற்றி இருக்கட்டும் சார். சார் தப்புதான் சார். அது இவங்க எழுதல அந்த பாட்டை. இல்ல முதலாக தமிழக மேடைகள் அந்த பாட்டு ஒழிக்கப்படலையே. அப்போ எதுக்காக என்னமோ புதுசா அந்த பாட்டை கேட்ட மாதிரி இப்ப கைது பண்றீங்க? ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்தில் ஏற்பட்ட அந்த குழப்பத்தை மறைப்பதற்கு என்னென்னோ பண்ணி பாக்குறாங்கன்னு தான் இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா. இல்லன்னா சார் இதெல்லாம் புது எல்லாம் அவங்களுக்கே தெரியும் சார். இப்ப ஓடி வருகிறார் உதயநிதி, ஓடி வருகிறார் ஒரு பாட்டுக்குது இல்ல, அதுக்கே டப்பிங் வேற பாட்டை போட்டாங்க. இது வந்து நாகூர் அனிப்பா வந்து கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அத வந்து இவங்க வந்து இடைசர்கள் இல்ல, அப்படியே டப் பண்ணிட்டாங்க அந்த பாட்டை. அப்படியே அந்த வார்த்தைகளை ஆன்டி வார்த்தைகளை போட்டு ஆல்மோஸ்ட் அதே சேம் குரல்ல ஒரு டப் பண்ண வச்சு பாட வச்சு அந்த பாட்டு எல்லா இடங்களிலும் வந்து பாடப்படுது. இப்போ எல்லா திமுக காரன் காதுகளிலும் பாட்டு ஒழிக்கப்பட்டிருக்கோம். யாரும் புதுசா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? இப்ப என்ன திருச்சில இருந்து முளைச்சிருக்காங்க. அதுவும் விக்கிரவண்டில எவனும் கொடுக்கல. பேசுனது விக்கிரவண்டி இடைத்தேர்தல்ல. அப்ப விக்கிரவண்டி திமுக காரங்களாம் காது செவிடு, எழுத பிடிக்கத்தடா கை நாட்டு, அப்படிதானே? அப்போ இதுல இருந்து இது இவர்கள் திட்டமிட்டு எதுக்காகவோ எதையோ மறைப்பதற்கு எதையோ உருவாக்குகிறார்கள் தான் நமக்கு பார்க்கணும். ஆனா இது தொடர்ந்து இப்போ கலைஞர் அவர்கள் விமர்சித்து விட்டார்கள், தமிழக அரசை அவதூறு கூறிவிட்டார்கள் சொல்லி கைது செஞ்சிருக்காங்க. ஆனா இதே மாதிரியான ஒரு பேச்சை வந்து சீமான் அவர்கள் பிரச்சாரத்தின் போதே பேசியிருக்காரு சார். இப்ப பேசியிருக்காரு பிரஸ் மீட்ல, நான் இப்ப பாடுற கைது பண்ணு அதே பாட்டை பாடியிருக்காரு சார். பண்ணுங்க சார் கைது. இதே சீமான் அவர்களும் பேசியிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்கள் ஆடர்லி பெண்களை வந்து அவதூறா பேசி அதன் பிறகு அவர் சவுக்கு சங்கரோட இணைந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பின் போது கூட அவர் பேசியிருந்தாரு, என் தம்பி சவுக்கு வந்து தனியா இருக்காரு, அவர் தனிநபரா இருக்காரு, அதனால நீங்க கைது பண்ணிருவீங்க, என்னை வந்து நீங்க தொட மாட்டீங்க, ஏன்னா நான் ஒரு இயக்கமா இருக்கேன். சவுக்கு சங்கர் பேசியது அது தவறு. ஆடர்லி பெண்களை பற்றி. ஆமா, அது ஒன்றும் நம்ம மாற்று கருத்து இல்லை. அந்த பெண்களை பற்றி பேசியது சார், சில விஷயங்கள் நடக்கத்தான் சார் செய்யணும். அந்த விஷயங்களை நம்ம பேசி பொது வழியில் அதை வந்து ஒரு மாதிரியா கொண்டு போயிடக்கூடாது. அப்போ வந்து போலீஸ்கார வீட்டுல வேலை செய்யறவங்களாம் அந்த மாதிரி தான்ற மாதிரி அது பொது வழியில போயிடும்ல.
அதனால அதை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி அந்த இவரை பத்தி பேசுறது, அதிகாரி பத்தி பேசுறது, அது வேற. அது வந்து புது பேச்சு. இது பழைய பாட்டு சார். இது அதை எடுத்து இவர் பாடுறாரு. நீ இப்போ அந்த பாட்டையே முணுமுணு கூடாதுன்னு சொல்லுவியா? இப்ப நாளைக்கு ஒரு திமுக கூட்டம் போடுறாங்க, அதிமுக கூட்டம், அதுல அந்த சீடியை போடுறாங்க, என்ன பண்ணுவீங்க? இவ்வளவு நாள் எல்லா இடங்களும் பாடப்பட்ட பாடல் தானே. நானே சொல்றேன், எனக்கு பாதி பாட்டு மனப்பாடம் தெரியும். நானா எழுதி வச்சா படிச்சேன். அது அங்கங்க காதுல கேட்டுதான் எனக்கு. அதனால என்னவோ நடக்குது. இதே கலைஞர் அவர்களை அப்பட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமான் அவர்கள் ஒரு கதை சொல்லி விமர்சிச்சாரு. ஒரு வயசான ஒரு கேரக்டர், முதிய திருட்டு பையன். சரி, அந்த திருட்டு பையன் அந்த அந்த ஒரு கதை, ஒரு நீண்ட கதை, அந்த கதையை சொல்லி விளக்குனாரு. இது கலைஞர் தான் அப்படின்னு அப்பட்டமா சொன்னாரு. அப்பெல்லாம் பாயாத வழக்கு இப்ப சாட்டை துறைமுகனை மட்டும் டார்கெட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அப்பெல்லாம் ஆம்ஸ்டாங் கொலையாகல. ஓஹோ, இப்பதானே கொலையா இருக்காரு. இப்பதானே வந்து எங்க சமூகத்தின் எங்கள் ஊமைகளின் குரலை கேட்ட ஒரு காதை நீங்க வந்து இன்னைக்கு கொண்டு இருக்கீங்க அப்படின்ற சிக்கல் இன்னைக்கு தானே இருக்கு. அதனால இன்னைக்கு அதை பண்றோம். இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மரணத்தை மறைக்கத்தான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ் வந்து திமுக திட்டமிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய இந்த மரணம், அதை தொடர்ந்து இந்த விசாரணை, இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறியணும் அப்படின்ற இந்த நடந்துட்டு இருக்கு தொடர்ச்சியா. இது எந்த அளவுக்கு திமுக அரசுக்கு பெரும் பாதகம், ஒரு பெரிய நெருக்கடி தரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனுடைய விளைவாகத்தானே இவங்க டைவர்ஷன் பாலிடிக்ஸ் வந்து கையாளுறாங்க. நெருக்கடியை அவங்க உணர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா செத்த ஆம்ஸ்ட்ராங் வந்துங்க ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான பட்டியல் சமூக மக்களின் குடும்பத்தில் ஒருத்தர். பெரும்பாலான, எல்லாருக்கும் சொல்ல, பெரும்பாலான ஒரு 100% மேற்பட்ட குடும்பங்களில் ஒருத்தராக இருந்திருக்கிறாருன்னா அவர் மறைந்த பிறகுதான் நீங்க இந்த வெளி உலகத்துக்கே தெரியுது. வெளி உலகம் தெரிஞ்ச உடனே இந்த துப்பு கட்ட உணவன் எப்படா இது இந்த ஆள் இவ்வளவு பேர் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு அவர் மேல வந்து அவர் ரவுடி பொறுக்கி அவர் அங்க காசு வாங்கினார், இங்க காசு வாங்கினார்லாம் கிளப்பி விட்டானுவான். இன்னொன்னு, இன்றைக்கு பல தகவல் வந்து சிலரோட பேரை குறிப்பிட்டே வந்திருக்கு. அதாவது அஞ்சலி செலுத்தணும் கூட இதுக்கு வந்து இந்த கொலைகள் சம்மந்தப்பட்டிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் செய்தியெல்லாம் இன்னைக்கு வெளியில பேசப்படுது. எவெல்லாம் மூக்கு சிந்தினானோ அந்த மூக்கு சிந்திய மோதியவர்கள் கூட இந்த கொலைக்கு பின்னால், அதாவது கும்பிடுகிற கைக்குள் கொலைவாளம் இருக்கும்னு வாங்க தெரியுமா, அந்த மாதிரியா இன்னைக்கு பல சர்ச்சைகள் எழும்பி இருக்கு. சென்னை டு மதுரை, மதுரை டு அங்க இங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறாங்கல்ல. நீங்க சொல்வது வந்து கலந்து கொண்ட தலைவர்களை சொல்றீங்களா? ஆமா, வேற யார சொல்றேன்? ஏன் மக்கள் ஏன் துரோகம் பண்ண போறான்? தலைவர் மாதிரி தான் துரோகம் பண்ணுவான் அரசு போட்டியில, அரசியல் போட்டியில. அதனால அது நடக்கும். அதாவது உண்மை என்னைக்கு இருந்தாலும் வெளியே வந்துடும். நான் தான் வெளிப்படா சொல்றேன். ஒரு 5-6 பேர் யூடியூப் அந்த சேனல்களை திறந்தா பல செய்திகள் உள்ளா வருது. இன்னார் இன்னார் இன்னார்னு பெயரை குறிப்பிட்டே வருது. நான் அதை சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். நாங்க என்ன பொறாமல சொல்றான்ட்டு வருவேன். அதனால அது முடிக்கும். இருட்டும் திருட்டும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்னு அப்படியே கடந்து போக வேண்டியது. அதே போல சார், இப்போ இந்த கைது நடவடிக்கை தொடர்பா அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொண்டு வந்தாரு, ஒரு விரிவான பிரஸ் மீட். அதை பத்தி கொஞ்சம் விவாதிக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பா சாட்டை துறைமுருகனை வந்து இந்த அரசு வந்து டார்கெட் பண்ணது, இது வந்து ரொம்ப இழிவான செயல். நீங்க வந்து உங்க வீரத்தை வந்து சட்ட ஒழுங்கு கிட்ட காட்டணும், குறிப்பா இந்த கூலிப்படைகள் மீது காட்டணும். காவல்துறை ஒரு சாட்டை துறைமுகன்றது உங்களுடைய வீரத்தை போய் காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனம் பண்ணிருக்கு. சோ அப்போ இந்த திமுகவுடைய இந்த ஆட்சியில கிஷோர் கே சுவாமி, அதே போல நம்ம சாட்டை துரைமுருகன், இவர்கள் மீதெல்லாம் வந்து ஒரு வஞ்சகம் வச்சு உங்களை வந்து நம்ம உடக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் செயல்படுதா? நாளைக்கு கூட நீங்க எதிர்த்து கடுமையா பேசி பாருங்க. நீங்க அடுத்த தொழுகையை உள்ள பண்றீங்களா, உங்க வீட்டுல பண்றீங்களா, உள்ள பண்றீங்களான்னு பார்ப்போம். இல்ல உள்ளதுபடி சொன்னோம்னா என்ன நெருக்கடி சார் வந்துடும்? அதே எப்படி உள்ளது ஏதோ ஒன்று சொல்றியா? ஏதோ ஒன்று பேசிட முடியுமா? ஒரு இன்ஸ்பெக்டர் காசு வாங்குறாரு, ஒரு போலீஸ் காசு வாங்குறாரு. போலீஸ் காசு வாங்குற போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசுறியா? சார் இப்பதான் சார் வாங்கினாரு அவரு, பேசிட முடியுமா? ஒரு அரசு தவறு செய்கிறது பேசுற, தவறு செய். நீ அவ்வளவு பெரிய ஆள, நீ அண்ணாமலையா? இப்ப அண்ணாமலை பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அண்ணாமலை கைது செய்திருக்கணும் தான், நிறைய விஷயம் பேசியிருக்காருல்ல. ஏன் அண்ணாமலை கைது பண்ணாம இந்த மாதிரி ஆட்களை கைது பண்றாங்க? ஏன்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸான பர்சன்.
அவர் ஒரு மாநில தலைவர், அவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்கவர். இங்க சின்ன ரிவிட் வச்சா மேல இருந்து பெரிய ரிவிட்டா வைப்பாங்க, அப்படிதானே? கண்டிப்பா. அப்போ இவங்க மாதிரி ஆட்கள் பேசினா ஒன்றும் பிரச்சனை தூக்கி போட்டு விடலாம். இதுல வந்து ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கருத்தை சொல்வதற்கு இப்ப பயமா தானே இருக்குது. இல்ல இப்ப வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சாலோ இப்போ ட்விட்டர்ல ட்வீட் போட்டாலோ இதுக்கெல்லாம் வந்து இந்த அரசு கைது செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது. அது தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கைதுகளும் எப்படி பாக்குறது? ஒரு காமெடி சீன் இருக்குல்ல, மேஸ்திரி வரார் அப்படின்னு உடனே கவுண்டர் பண்ணி வருவாரு, செஞ்சு நின்று இருப்பாரு, எல்லாரும் துணியை சரி பண்ணிக்கணும்னு ஒண்ணு ட்ரெஸ் இப்படி இப்படி பண்ணுங்க. அந்த காமெடியை எடுத்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு ஒருத்தன் போட்டான். அது வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சியில் வந்த காமெடி. அதை வந்து அவன் ட்வீட் பண்றான் சார். அதுக்கு அவனை போய் ராவோட ராவ தூக்கிட்டு வந்து அவன் ஜட்டி எல்லாம் ஊத்தாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம என்ன பேசுறது, இப்ப பேசுனா சிக்கல்ல மாட்டிப்போம் உங்களுக்கு. பதில் சொல்ற மட்டும் இல்ல, கேள்வி கேட்கறவங்க மாட்டிப்பான், ஃபெலிக்ஸ் மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் உஷாரா கேளுங்க. கேள்வி கேட்கறதும் நீதிபதியே வந்து பாக்குறோம். அதனால இயற்கைதான் இதுக்கு பதில் சொல்லணும். அதே போல சார், அண்ணாமலை அவர்களோட இந்த பிரஸ் மீட்ல வந்து இன்னும் சில கூடுதலான சில தகவல் பேசினாரு. செல்வ பிறந்தகைக்கும் அவருக்கும் இந்த வார்த்தை போர் வந்து முற்றிருக்கு, பெரிய சர்ச்சை வெடிச்சதை பார்க்கிறோம். அதுல குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னாரு, மூத்த தலைவர்கள்லாம் போன் பேசி எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் சொல்லிருப்பாங்க, செல்வ பிறந்தகை வந்து அப்படிப்பட்டவர் தான், அவர் அப்படிப்பட்டவர் போடாதீங்கன்னு நாங்க தலைமைக்கு சொன்னோம், அது மீதியும் போட்டுட்டாங்க, உங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி உண்மை காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரசினுடைய மூத்த தலைவர்கள் என்கிட்ட போன் பண்ணி பேசினாங்க. இல்ல டெஃபினட்டா தலைவர்லாம் பேசிருப்பாங்க. ஓஹோ. அவங்களால வந்து ஒரு எஸ்சிய அங்க தலைவராக இருக்கிறதுக்கு அவங்களால வந்து அவங்களால ஜீர்ணிக்க முடியாது. சார், தேசிய தலைவரா மல்லிகார்ஜுன கார்கே வச்சிருக்காங்க, அது வந்து ஒரு தேவைக்கு வச்சிருக்காங்க, அடையாள அரசியல். இப்ப இவங்க போய் ஏன் மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு எஸ்சி எதுக்கே தலைவரா வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற கேட்க முடியுமா, யோசிக்க முடியுமா? அது அவங்க சென்ட்ரல் பிரச்சனை, இது என் ஊர் பிரச்சனை இல்ல. நான் உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்கணும் ஒரு பரப்பையங்கிட்ட அப்படின்ற சிந்தனை அவங்ககிட்ட. அந்த மனப்பான்மை மூத்த தலைவர்கள் எதிர்கொண்டீங்களா? இருந்தா தான் அவன் காங்கிரஸ்காரன், இல்லைன்னா அவன் வந்து வேற சார், அதெல்லாம் இருக்கும். அவர்கள் மீது காழ்ப்புணர்ச்சியில ஒரு நம்ம தமிழின விரோதி அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நீங்க பேசுறீங்க போலயா? நான் ஒரு எஸ்சியா பாக்குறேன் செல்வத்தை இந்த விஷயத்துல. ஒரு எஸ்சியா ஒரு எஸ்சி தலைமை ஏற்றுக்கொள்வதற்கு காங்கிரஸ் இருக்கும் யாரும் வந்து ரெடி. அதே போல பல பகுதிகளில் பரவலா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய அந்தந்த மாவட்டத்தினுடைய பகுதிகளில் அவருடைய உருவ பொம்மைகள்லாம் எரிக்கப்பட்டது. அதுக்கும் அண்ணாமலை அவர்கள் கவுண்டர் கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி இல்லையானா ஒரு 4 பேர் 5 பேர்லாம் வந்து உருவ பொம்மை எரிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா, பெரிய விஷயம்னா அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஒரு பெரிய ட்ரெயினே 4 பேர் மறைச்சது பார்க்கல நம்ம. ஆமா, ராகுல் காந்தி அவருடைய பதவி பறிக்கப்பட்ட அப்புறம் சரி, அதான் அந்த அளவுக்காவது முன்னேறி வராங்களே, அது வரைக்கும் நம்ம அவங்கள வாழ்த்தணும். அண்ணாமலை ஏதாவது சொல்லிக்கலையே அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிட்டாதீங்க தயவு செஞ்சு. ஆனா குறைச்சி இடம் போடுற மாதிரி இருக்கு காங்கிரஸ். இல்ல நீங்க சொல்லுங்க, அழகிரி கூட வந்து ஒரு 500 பேர் வந்தாங்க, போலீஸ் எல்லாத்தையும் தடுத்து 4 பேர் மட்டும் போய் ட்ரெயினை மறிங்க. செல்வ பிறந்தகை வந்த பிறகு ஒரு மறுமலர்ச்சி பெற்றிருக்கு காங்கிரஸ். அவர் வந்து வளர்க்கணும், தன் கட்சியை வளர்க்கணுங்கிற ஒரு முனைப்போட அவர் செயல்படுறாரு அப்படின்னு. செல்வ பிறந்தகை வந்த பிறகு எந்த ரெட்டியார் வந்துட்டாங்க, எந்த கோனார் வந்துட்டாங்க, எந்த செட்டியார் வந்துட்டாங்க, எந்த மத்த சாதி எந்த வந்துட்டாங்க சொல்லுங்க. ஐயோ நான் வந்து காங்கிரஸ் செயல்பாட்டிலிருந்து விலகி இருந்தேன், ஒரு செல்வத்தை போட்ட உடனே நான் திரும்பவும் காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சு செயலாற்ற வந்திருக்கிறேன்னு யாராவது சொன்னாங்களா? ஒரு எஸ்சியை போட 4 எஸ்சி வந்திருப்பாங்க எங்க ஆளுங்க. இப்ப நான் கூட இப்ப இந்த விஷயத்த ஒரு சாஃப்ட் கார்னர் எடுக்கலையா? செல்வத்தின் மீது நமக்கு 1000 வந்து மற்ற பிரச்சனைகள் வேறுபட்ட கருத்து இருந்தாலும் செல்வம் ஆசியா ஒரு பறையரா காங்கிரஸ் கட்சி தலைவரா காங்கிரஸ்காரங்க முழுசா ஒத்துப்பாங்கன்னா 1% ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் இப்படியான ஒரு பேச்சு ஒன்று வெளிப்படுத்துறாரு. செல்வ பிறந்தகை அவர்கள் ஒரு முன்னாள் ரவுடி, அவரும் வந்து குற்ற பின்னணி உடையவர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் ஒன்று பண்றாரு. அப்போ அதை வந்து நீங்க ஒரு சாதிய மனப்பான்மையில் பார்க்க மாட்டீங்களா? அண்ணாமலை அவர்கள் வந்து செல்வ பிறந்தகை வந்து தனிப்பட்ட முறையில் எப்படி அட்டாக் பண்றத? என்ன ரவுடி தான் வழக்கு இருந்தா ரவுடி தான், இன்ஸ்டிடியூட் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து சாவர வரைக்கும் இன்ஸ்டிடியூட்ல இருக்கணும்னு என்ன இருக்குதா? ஒரு ஐ திங்க் 10 வருஷமோ 12 வருஷமோ எதுவும் கேஸ் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா
இசி சீட்ல இருந்து எடுத்துடலாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா. ம், ம், இத்தனை 7 வருஷம் நினைக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் வந்து இப்போ ஏதாவது மாறி இருக்கான்னு தெரியல புது சட்டத்துல. இத்தனை ஆண்டுகள்ல என் மீது வழக்கு இல்லை, நான் எந்த குற்ற நடவடிக்கை செயலில் ஈடுபடல, ம், அதால என்னை வந்து இசி சீட்ல இருந்து எடுங்கன்னு புகார் கொடுத்தோம்னா அந்த இன்ஸ்பெக்டர் எடுத்துடலாம். ம், ம். அப்புறம் என்ன, இப்போ ஐபிஎஸ் இவரு, இப்போ ஐபிஎஸ் இல்லை, இப்போ இவர் என்னன்னு சொல்றோம், முன்னாள் ஐபிஎஸ். முன்னாள் IPS. சிலர் சொல்லுவாங்க, இப்போ அது பழைய கைப்பு அது, ம். டேய் சாதாரண பண்ணிக்காத ம், அண்ணா, அந்த காலத்து ஐட்டங்காரன் ம், அப்படின்றோம்ல. ம், ம், அவன் கிழவனாகி சாவர கண்டிஷன்ல இருப்பான். ம், ம், அது இப்போ இயல்பா சொல்றது தான், என்ன இருக்குது. ம், ம். ஏன் ஒரு குற்றவாளியாவே இருக்கணுமா, ம். இல்ல ஏன் கேஸ் வாங்காம வேற எந்த கட்சியில ரவுடி இல்லையா, எல்லாம் தான் இருக்கும். என்ன இருக்குது. அதே போல எச் ராஜாவும் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, எங்க தலைவர் போலீஸ்னா உங்க தலைவர் திருடன்னு நாங்க சொல்லவா அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது வந்து வார்த்தை போர் முட்டிட்டு போயிட்டே இருக்கு சார். தனிப்பட்ட இல்ல, இந்த personal விஷயம் attack பண்ற மாதிரி இருக்கு. இல்ல, இந்த விஷயத்துல செல்வம் அவர்களும் கொஞ்சம் பார்த்து இந்த பிரச்சனையை கிளப்பாம இருந்தாங்களாம். ம், ம், அவர் தானே முதல்ல பேசுறாரு ம், ம். இந்த மாதிரி. இந்த இந்த மாதிரி பல குற்ற பின்னணி உடையவர்கள் வந்து பாரதிய ஜனதாவுல வந்து இருக்காங்க. இருக்காங்க, போறாங்க வராங்க, ஆருத்ரா கோல்டு அது இதுன்னு ஏதோ பேசுறாரு. ம், ம். அப்ப அவர்கிட்ட அது கேள்வி கேட்கிற போது, நான் எனக்கு தெரியலங்க, ரவுடி பத்தி எனக்கு தெரியாதுங்க. இல்ல சார், இப்போ அவர் தன்னுடைய பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை அட்டாக் பண்றாரு, அண்ணாமலை அட்டாக் பண்ணி பேசுறாரு. ஆனா நீங்க வந்து நேற்றைய தினம் நம்முடைய விவாதத்துல நீங்க ஒரு விஷயத்த பகிர்ந்துருந்தீங்க. இது வந்து திமுகவோட தூண்டுதல் பேர்ல ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் வந்து இவர் ஆமா. ஈடுபடுறாரு அப்படின்னு நீங்க ஆமா சொல்றீங்க. ஆமா ம். ஆமா. இதுவும் பேசக்கூடிய பிரச்சனை தானே, பேச வேண்டியது எது இந்த பேசக்கூடியது தானே. பாரதிய ஜனதா இந்த நேரத்துல பேசணுமா, இந்த நேரத்துல பேசணுமா? அஹ்? ஏன் இன்னும் 10 நாள் கழிச்சு ஐபிஎஸ் தானே, ரிட்டையர்ட் ஐபிஎஸ் தானே, முன்னாள் குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் குற்றம் சுமத்தப்பட்டவர் தானே. இந்த பஞ்சாயத்து ஒரு 10 நாள் கழிச்சு வச்சுக்கிறது. இப்ப என்ன, இப்போ இப்பயே பேசி இன்னைக்கே பேசி இது தீர்வு வந்துடணுமா? அப்ப இதை தான் நாங்க பேசணும். நாங்க எதை பேசுவது, தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எதை பேசுவதுன்னு செல்வம் தான் முடிவு பண்றாரா, காங்கிரஸ் தான் முடிவு பண்ணுதா? சொல்லுங்க. இன்னும் இவர் மேல இன்னைக்கு என்னத்த கேஸ் போட்டாங்க, பழைய ஹிஸ்டரி தானே இது, இருந்துட்டு போட்டோம். என்னப்போ அதுக்காக இவர் ஒரு லிஸ்ட் வெளியிட்டு இருக்காரு, அது எப்படி நியாயமா இருக்கும்? நான் ரவுடின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து வெளியிடுறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? காவல்துறை சொல்லட்டும், இன்னும் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் இவர்கள் அரசின் இன்ஸ்டிடியூட்ல, அது கூட சொல்லக்கூடாது. அது கூட மனித உரிமை பப்ளிக்ல சொல்லக்கூடாது. இன்னைக்கு பப்ளிக்ல வந்து ஒரு புக்கை அடிச்சுட்டு வெளியிட்டு இருக்காங்க மொட்டை கருத்தாச்சு மாதிரி. இது எப்படி சரியா இருக்கும்? சோ அப்ப திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் செல்வ பெருந்தகையை வந்து இப்படியான ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண சொல்லி டைவர்ஷன் பாலிடிக்ஸ் முன்னெடுக்க சொல்லி தூண்டி இருக்குன்னு சொல்றீங்க. தூண்டி இருக்குதோ இல்ல இவங்களே தலைவரை நாங்க பாத்துக்கிறேன் ஓஹோ அப்படின்னு ஆரம்பிச்சாங்களோ, எப்படியோ இதோட நோக்கம் வந்து டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான். அதே போல சார், இன்றைய தினம் இந்த அண்ணாமலையினுடைய அந்த மறுப்புக்கு பிறகு இன்றைய தினம் காலையில ஒரு இவர் நம்ம திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று வைத்திருந்தார். அது விரிவான பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட்ல வந்து அண்ணாமலை அவர்களை, தனிப்பட்ட அண்ணாமலை அவர்களை வந்து ஒருமையிலையும் ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்லையும் ரொம்ப ஒரு கொச்சையான வார்த்தைகளையும் வந்து விமர்சிச்சிருந்தாரு. தங்களோட தலைவர்களை வந்து இது மாதிரி இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோணியில கடுமையான வார்த்தைகள் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிரஸ் மீட்டை எப்படி பாக்குறீங்க? அந்த பிரஸ் மீட்டை, அந்த அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மறுப்பு. நான் அதெல்லாம் ஒன்றும் பெருசா பார்க்கல. காங்கிரஸ் கட்சி வந்து தமிழகத்தை வேறறுத்தது அப்படின்னு வேலுச்சாமி பல இடங்கள்ல பேசியிருக்காரு முன்னாடிலாம். அதைத்தானே இப்ப வாங்கி குடிக்கிறாரு. அதனால அரசியல்ல இதெல்லாம் சகஜம்ப்பா. நாளைக்கு இதே வேலுச்சாமி பிஜேபியில சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க, காங்கிரஸ் எடுத்து பேசுவாரு. அந்த அளவுக்கு அவர் சந்தர்ப்பவாதின்ற ஒரு முத்திரத்தை அவர் சந்தர்ப்பவாதின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தல. இருக்கிற இடத்துல போனோம்னா அப்படிதான். இப்ப திமுக வந்துட்டாருன்னா அப்படிதான். இல்ல வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு இப்ப அதிமுகவுக்கு போயிட்டாரு, திமுக பேச போறாரு. அப்புறம் என்ன, எந்த பணி எனக்கு இடப்படுகிறதோ நான் இருக்கும் இடத்தில் அதை சிறப்பாக செய்கிறேன். வேற என்ன? நாய வாய்க்குன்னா நான் பூட்டா சாவியா? என்ன பேசணும் பேச வேண்டியதுதான். ஈழத்தமிழ் விவகாரத்துல அவர் என்ன மாதிரி பேசினாரு காங்கிரஸ் யாருக்கும் தெரியாதா? அதனால சார் இப்ப அது என்னது இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டியதுதான். இல்ல, இதே ஈழத்தமிழ் விவகாரத்துல திருச்சி வேலுசாமி அவர்கள் கலைஞர் அவர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காருல்ல. காங்கிரஸ் பண்ணலையா?
தமிழ் நட்டம்பு புறக்க பேசுறவர் இப்படி தமிழ் துரோகம் பண்ண காங்கிரஸ் கட்சியில திரும்பி போய் நின்ட்டாரு. அதனால பரவாயில்ல. அதாவது அண்ணாமலையை வைத்து காங்கிரஸ் சார்பாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்குற வாய்ப்பு எனது நண்பர் திருச்சி வேலுசாமி அவருக்கு கிடைத்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார்.